8ஆம் வகுப்பு பாடம் 1 பயிற்சி 1.6ல் உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாம் ஒன் வேர்டு பயிற்சி தான். ஓகேவா? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். n of a cross b is equal to 6 மற்றும் a is equal to 1,3 எனில் n of b ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? n of a cross b is equal to 6 மற்றும் a is equal to 1,3 எனில் n of b ஆனது அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினில் என்னெல்லாம் தந்திருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கிறோம். n of a cross b is equal to 6, a is equal to 1,3ன்னு தந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுலேருந்து n of b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n of a cross b வந்து 6, a வந்து 1, 3 தந்திருக்கிறாங்க. எதனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? n of b ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து n of a வேல்யூ, இதில் n ஆஃப்னாலே உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகேவா? அப்படிங்கும்போது இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 2 உறுப்புகள் இருக்குது. சரியா? இப்போ நம்ம இதுலேருந்து n of b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். n of b வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். n of b கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா n of a cross b by n of a. இப்போ இல்லை n of a cross b ஓட வேல்யூ தான் 6 by n of a 2. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 1, 3. n of b is equal to 3. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் வந்து இ தந்திருக்காங்க. சரியா? n of b is equal to 3ங்குது ஆப்ஷன் பியில் ஈயில் தந்திருக்கிறாங்க. 3வது ஆப்ஷனில் ஆன்சர் இ 3. ஓகேவா? நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் 3. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ கணத்துக்குள்ளே வேல்யூஸ் தந்திருக்காங்க, பி தந்திருக்காங்க, சி தந்திருக்காங்க எனில் n of a union c cross b ஆனது இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவும் n ஆஃப் அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம 2வது கொஸ்டின் பார்க்கலாம். நம்மளுக்கு இதில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொஸ்டினில் தந்திருக்கோம் அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு a யூனியன் b யூனியன் c கண்டுபிடிக்கிறோம். a எழுதிக்கோங்க, c எழுதிக்கோங்க. AP B யூனியன் PQRS. யூனியன் என்ன அர்த்தம்? ரெண்டையும் சேர்த்து எழுதுறோம். ஓகேவா? ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். ஏ பி 2 தடவை இருக்கிறனால ஒரு தடவை எழுதியிருக்கிறோம். அடுத்து BQRS. இது ஏ யூனியன் சி. இனி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் சி கிராஸ் பி. ஏ யூனியன் சி எழுதிக்கோங்க. AP BQRS கிராஸ் பியுள்ள கணத்தை எழுதிக்கோங்க. 2, 3. இப்போ கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இது முதல்ல இருக்கக்கூடியது, இது 2 நம்பர் கூட இந்த கம்பைன் பண்ணி தனித்தனியாக ஜோடியாட்டு எழுதணும். A,2 A,3. அடுத்து பி கொண்டு P,2 P,3. அடுத்து B,2 B,3 Q,2 Q,3 R,2 R,3 S,2 S,3. ஓகேவா? இப்போ இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? n of a யூனியன் c cross b இதனோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்படின்னா என்னது? என்னனாலே உறுப்புகளின் எண்ணிக்கை. இல்லை மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ இதனோட ஆன்சர் என்னது? 12. நம்மளுக்கு எங்கே ஆப்ஷனில் என்ன தந்திருக்காங்கன்னா இ தந்திருக்காங்க. ஈயில் 12. ஓகேவா? நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 12. ஓகேவா? அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள். A is equal to 1,2 B is equal to 1, 2, 3, 4 C is equal to 5, 6 மற்றும் Dன்னு தந்திருக்காங்க எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்கள் எது சரியான கூற்று அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் நம்மளுக்கு எது சரியான கூற்றுன்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா நம்ம எது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். ஏ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த ஆ கண்டுபிடிக்கிறோம். இதுவே நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூஸ் எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கிறோம். ஏல இருக்க கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கோங்க. 1,2 கிராஸ் சியில் இருக்கிறது 5,6. கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். 1,5 1,6
அடுத்து 2,5 2,6. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா B cross D இல்லை B கணத்தில் இருக்கிறது எழுதிக்கோங்க. 1 2 3 4 கிராஸ் D கணத்தில் இருக்கக்கூடியது 5 6 7 8. இதுக்கும் நம்ம கிராஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 1,5 இதில் 1 கொண்டு இதில் கூட 4 வேல்யூவும் ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 1,6 1,7 1,8. அடுத்து 2 கொண்டு எழுதுகிறோம். 2,5 2,6 2,7 2,8. அடுத்து 3 கொண்டு எழுதுகிறோம். 3,5 3,6 3,7 3,8. இனி 4 கொண்டு எழுதும்போது 4,5 4,6 4,7 4,8. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இதுதான் தந்திருக்காங்க. A cross C தகு உட்கணம் B cross Dன்னு தந்திருக்குறாங்க. ஓகேவா? A cross C தகு உட்கணம் B cross D. இப்படி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, A cross Cயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே B cross Dயில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டுமே A cross Cயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே B cross Dயில் இருக்கணும் அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த சரியான கூட்டாக இருக்கும். இவன் கவனிங்க, A cross Cயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே இதில் இருக்குதான்னு பாருங்கள். 1,5 இருக்குது, அடுத்து 1,6 இருக்குது, 2,5 இருக்குது, 2,6 இருக்குது. ஓகேவா? 4 உறுப்புமே நமக்கு இதில் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நம்மள அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நமக்கு ஆன்சர் A cross C தகு உட்கணம் B cross D. புக்கில் பார்த்தீங்கன்னா A cross C தகு உட்கணம் B cross D. இது நமக்கு ஆன்சர். சரியா? இப்போ அடுத்து 4வது கணக்கு. A கணம் தந்திருக்காங்க. இதிலிருந்து B என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் Bயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? கணத்தில் 5 வேல்யூ தந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ அப்புறம் N of A கண்டுபிடிக்கிறோம். N of A is equal to 5. ஓகேவா? இனி N of Bன்னு நம்மளை அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இது நம்மளுக்கு N of A cross B தான் நம்மளுக்கு 1024ன்னு தந்திருக்காங்க. ஓகேவா? N of A cross B தான் என்ன தந்திருக்காங்க? 1024. இப்போ N of A cross B is equal to 1024. இப்போ இதை நம்ம ரெண்டுக்கு பவரில் வர்றது மாதிரி இந்த 1024 நம்ம வகுத்து பார்க்குறோம். 1024 2ஆல் ஃபஸ்ட்டு வகுக்கும்போது 5 வரும். இங்கே 1 2, திரும்ப 2ஆல் வகுக்கும்போது 2 5 6, என்ன 2ஆல் வகுக்கிறோம்? 1 2 8, திரும்ப 2ஆல் வகுக்கும்போது 64, 2ஆல் வகுக்கும் 32, 2ஆல் வகுக்கிறோம் 16, 2ஆல் வகுக்கும்போது 8, 2ஆல் வகுக்கும் 4, 2ஆல் வகுக்கும்போது 2. ஓகே, எத்தனை தடவை வரும்னு பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? 2ன் அடுக்கு 10 தான் 1024 வரும். இப்போ இனி நம்மளுக்கு இது ஒரு ஃபார்முலா என்னென்னா 2ன் அடுக்கு 5x, இந்த 5ம் எக்ஸையும் பெருக்கிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இது N of A cross B, இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 5 பெருக்கல் எக்ஸ் வருமா? இப்போ நம்ம அதை பவரில் எழுதிக்கிறோம். 2 நடுக்கு 5x is equal to 2 நடுக்கு 10. இதுலேருந்து நமக்கு அடிமானம் நமக்கு சமமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய அடுக்கு நமக்கு சமமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படிங்கும்போது நம்ம 5x is equal to 10ன்னு எழுதுகிறோம். இதுலேருந்து x is equal to 10/5. ஓர் 5 5 2 5 10. இப்போ x is equal to 2. நம்மளுக்கு இதில் ஆப்ஷன் ஆ தந்திருக்காங்க. ஓகேவா? 2 விடை A2. புக்கில் A2. 5வது பாருங்கள். R is equal to x square such that x ஆனது 13ஐ விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு R வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா R is equal to x ஸ்கொயர். ஓகேவா? அது என்ன சொல்லியிருக்காங்க? x வந்து 13ஐ விட குறைவான பகா எண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைவான பகா எண். ஓகே, 13ஐ விட குறைவான பகா எண் என்னது வரும் அப்படின்னா 13ஐ விட குறைவான பகா எண் 2 3 5 7 11. இது எவ்வளோன்னா
13 விட குறைவாட்டிருக்கக்கூடிய பகா எண். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து இது வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் இது. சரியா? எக்ஸு தான் என்னது இந்த வேல்யூஸ் 2 3 5 7 11. இப்போ நம்ம அதில் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா நம்ம 2 போடும்போது ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்போது 4, 3 போடும்போது 9, அடுத்து 5 போடும்போது 25, 5 5 25, 7 போடும்போது 7 பிரதியிடும்போது என்ன வரும் இங்கே 49, 11 121. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதில் வீச்சகம்னு கேட்டிருக்காங்க. வீச்சகம்னா நமக்கு 2வது இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது ஒய்ஹெச்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணக்கூடிய வேல்யூ நம்ம 2வது இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு வீச்சகத்தோட வேல்யூ. ஓகேவா? அப்போ வீச்சகம் இஸ் ஈக்குவல் டு 4 9 25 49 121. இதுதான் வீச்சகம் வேல்யூ. நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் என்ன தந்திருக்காங்க அப்படின்னா இ தந்திருக்காங்க. விடை இ 4 9 25 49 121. சரியா? இது வந்து 13 விட குறைவாட்டிருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அதுக்கு ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸு வந்து இது 2 3 5 7 11 வந்து எக்ஸோட வேல்யூ. அதனோட ஸ்கொயர் நம்ம இங்கே தந்திருக்காங்களா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் நம்ம இங்கே இப்போ எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எழுதிக்கலாம் அடுத்தது. ஓகேவா? அடுத்து 2வது வரக்கூடாது நம்ம வீச்சகத்தோட வேல்யூ. அதனால் நம்ம வீச்சகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஷன் நமக்கு இ. அதுதான் நமக்கு ஆன்சர். 5வது ஒன்றுக்கு இ ஆன்சர். அடுத்து 6 a + 2 4 மற்றும் 5, 2a + b ஆகிய வரிசை ஜோடிகளுக்கு சமம் எனில் a, b என்பது. ஓகேவா? இதில் ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா வரிசை ஜோடிகள் சமம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 6வது கொஸ்டின் கண்டுபிடிக்கிறோம். a + 2, 4 தந்திருக்காங்க. அடுத்தது 5, 2a + bன்னு தந்திருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம வரிசை ஜோடிகள் சமம்னாலும் நம்ம இதில் இருக்கக்கூடியது இதை நம்ம சமன்படுத்தி இதுலேருந்து ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடும். அடுத்து இது ரெண்டுத்தையும் சமன்படுத்தப்போ நம்ம அதுலேருந்து பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். a + 2 = 5. இதுலேருந்து a = 5, இந்த +2 வலது பக்கம் போகும் -2 மாறிடும். a = 3. இனி அடுத்தது b கண்டுபிடிக்கிறோம். பிங்கும்போது நம்ம இது ரெண்டுத்தையும் சமன்படுத்தணும். 2a + b = 4. இதில் a வேல்யூ தெரியும் 3, அதை கொண்டு இதில் பிரதிடுங்க. 2 × 3 + b = 4. 2 3 6 + b = 4. b = 4. இந்த +6 வலது பக்கமும் -6 ஆட்டு மாறிடும். b = 6லேருந்து 4 கழிக்கும்போது 2. இங்கே பெரிய நமக்கு மைனஸ் இருக்கலாம், -2. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து -2. நம்மளுக்கு இல்லை ஆன்சர் என்ன தந்திருக்காங்கன்னா 4வதுல தந்திருக்காங்க. விடை இ 3, -2. ஓகேவா? இங்கே ஆப்ஷன் இயில் தந்திருக்கிறாங்க. இனி அடுத்தது 7th ஒன் பார்க்குறோம். n of a = m மற்றும் n of b = n என்க. ஏயிலேருந்து பிக்கு வரையப்பட்ட வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 7th ஒன் n of a = m, n of b = n. ஏயிலேருந்து பிக்கு வரையப்பட்ட வெற்று கணமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. உறவுகளின் மொத்த எண்ணிக்கைக்குள்ள ஃபார்முலா. இதுக்கு என்ன ஃபார்முலானா 2^mn. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க? வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. இதுக்கு என்ன ஃபார்முலான்னா அதுலேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணுறோம். 2^mn - 1. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஆன்சர்.
நமக்கு இங்கே ஈயில் தந்திருக்காங்க 2 பவர் mn மைனஸ் 1. ஓகேவா, ஆப்ஷன் இ. புக்கில் வந்து இதுக்கு ஆப்ஷன் இ ஆன்சராக கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஓகேவா, உறவுகளின் மொத்த எண்ணிக்கைக்குள்ள ஆன்சர் தான் நம்மளுக்கு 2 பவர் mn. ஆனால் நம்மளுக்கு வெற்றி கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டதுனால நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் வரும். புக்கில் பார்த்து யாரும் அதை படிக்காதுங்க. ஓகேவா, அடுத்தது 8வது பார்க்குறோம். a,8 6, b ஆனது ஒரு சமணி சார்பு எனில் a மற்றும் b மதிப்புகளாவன முறையே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 8வது a,8 6, b. ஓகேவா, இது வந்து நமக்கு ஒரு சமணி சார்புனா ஏக்கும் பிக்கும் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சமணி சார்புனா என்னென்னா இதில் ஏங்க கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பே தான் பிலேயும் இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் ஏபிசி இருக்குன்னா இங்கேயும் ஏபிசி தான் இருக்கும். ஓகேவா, அப்படி ஒரே உறுப்பாக இருந்துச்சுன்னா அது சமணி சார்பு. நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது இங்கே ஏக்கும் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ எடுக்கணும், 8 தான் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். சரி, இங்கே ஏ இருக்கும்போது இங்கேயும் ஏ இருக்கும். அப்போ இங்கே 8 இருக்கும்போது இங்கேயும் 8 தான் இருக்கணும். ஏ = 8. அடுத்தது இங்கே பி பார்த்திங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே பி இருக்குது. பிக்கு இங்கே 6 இருக்கனால இங்கேயும் 6 தான் இருக்கணும். ஓகேவா, அப்போ பி = 6. இது நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன தந்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனு விடை ஆ 8,6. ஏக்கு 8, பிக்கு 6. சரியா, இப்போ எல்லாம் நமக்கு ஏ தான் ஆன்சர், A1. அடுத்து 9 ஏ = கணம் தந்திருக்காங்க, பி தந்திருக்காங்க. சார்பு f:(a to b ஆனது f = 1,4, 2,8, 3,9, 4,10 என கொடுக்கப்பட்டால் f என்பது இதில் நமக்கு ஆப்ஷன் பாருங்கள், பலவற்றிலிருந்து ஒன்றுக்கான சார்பு, சமணி சார்பா, ஒன்றுக்கான சார்பா, உட்சார்பா நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏ பி தந்திருக்கு, எஃப்னு தந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஆரோ டயக்ராம், அதாவது அம்புக்குறி படம் போட்டு பார்க்குறோம் இது என்ன சார்புன்னு. இது ஏ, இது பி. ஏல இருக்கக்கூடிய வேல்யூ இதில் எழுதிக்கோங்க, 1 2 3 4. பியில் இருக்கக்கூடிய வேல்யூ 4 8 9 10. இது எஃப். 1லேருந்து எஃப்ல உள்ளதை நம்ம இங்கே ஆரோ போடுறோம். 1லேருந்து 4க்கு, 2லேருந்து 8க்கு, 3லேருந்து 9க்கு, 4லேருந்து 10க்கு. ஓகேவா, இதை நம்ம பார்த்த உடனே தெரியுது இது ஒன்றுக்கொண்டான சார்பு. அதாவது என்னென்னா இதில் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் வந்து ஒரே ஒரு நிழலுறு இருக்கணும். ஓகேவா, 1க்கு 4ங்க நிழலுறு இருக்குது, 2க்கு 8 இருக்குது, 3க்கு 9 இருக்குது, 4க்கு 10 இருக்குது. ஏல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிழலுறு இருந்துச்சுன்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகேவா, நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் வந்து இ தான் ஆன்சர். ஓகேவா, ஆன்சர் என்னது இ, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இ தான் ஆன்சர். சரியா, அடுத்தது 10வது கொஸ்டின். f(x) = 2x² மற்றும் g(x) = 1/3x எனில் f காம்போசிஷன் g ஆனது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. f காம்போசிஷன் g கண்டுபிடிக்க சொல்லி எழுதிக்கோங்க. f காம்போசிஷன் g ஆஃப் x. இதை நீ எப்படி எழுதணும்னா f ஆஃப் g ஆஃப் x இப்படி எழுதிக்கணும். எஃப் இந்த காம்போசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ப்ராக்கெட் போட்டுக்கணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ தான் நமக்கு என்ன தந்திருக்காங்கன்னா 1/3x. இப்போ நம்மளுக்கு இது எஃப் ஆஃப் எக்ஸாட் ஆயிடுது. ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல இந்த 1/3x இருக்குது. நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இடத்துல இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த 1/3xை கொண்டு பிரதிடுறோம். 1 சரிங்க, 2 இருக்குது, 2 பெருக்கல் 1/3x the whole square. ஓகேவா, 2 பெருக்கல் 1 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயரோட வேல்யூ 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது x². இப்போ இந்த 2 உள்ளே கொண்டு பெருக்கும்போது 2/9 x². தான் எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூ. நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் என்ன தந்திருக்காங்கன்னா இ தந்திருக்காங்க. ஓகேவா, விடை இ 2/9 x². அடுத்து நம்ம 11வது கணக்கு பார்க்குறோம். f(a to b ஆனது இருபுற சார்பு மற்றும் n of b = 7 எனில் n of a ஆனது n of
ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, என் ஆஃப் பி வந்து நம்மளுக்கு 7ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருபுற சார்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்படின்னாலே என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இங்கே என் ஆஃப் பி வந்து 7 தந்துக்கிறதுனால நமக்கு என் ஆஃப் ஏ என்ன தான் 7 தான். ரெண்டுமே நமக்கு சமமாக தான் இருக்கும். ஓகேவா, என் ஆஃப் ஏயில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதுதான் என் ஆஃப் பிலையும் இருக்கும். என் ஆஃப் பியில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதுதான் என் ஆஃப் ஏல இருக்கும். சரியா, இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்று தான். சரியா, விடை ஆ 7. இதில் விடை பாருங்கள், இதுக்கு 10க்கு இ, 11க்கு ஆ. அடுத்து 12வது கொஸ்டின், எஃப் மற்றும் ஜி என்ற 2 சார்புகளும் நமக்கு 2 சார்புகளுக்கு இந்த கணத்துக்குள்ள வேல்யூ தந்திருக்காங்க. எனக்கு கொடுக்கப்பட்டால் எஃப் காம்போசிஷன் ஜியின் வீச்சகமானது என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் எஃப் ஜியோட இது தந்திருக்குறாங்க, நம்மளுக்கு சார்பு தந்திருக்குறாங்க. இப்போ நம்ம எதாவது அம்புக்குறி படத்தில் நம்மளுக்கு குறிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அம்புக்குறி படத்தில் குறிக்கிறோம். இது வந்து எஃப். இப்போ ஃபஸ்ட்டு 0லேருந்து எதுக்கு மேப் பண்ணியிருக்காங்க, 1க்கு. 2லேருந்து 0க்கு, இது எஃப்க்கு தான் நம்ம இப்போ குறிக்கிறோம். அடுத்து 3லேருந்து -4க்கு, 4லேருந்து 2க்கு, 5லேருந்து 7க்கு. இப்படியே ஆரோ போட்டுக்கணும். அடுத்து இங்கே ஜி மார்க் பண்ணுக்கும், ஜிக்கும் அம்புக்குறி படம் வரைஞ்சிக்கிறோம். இது 0லேருந்து 2க்கு மேப் பண்ணுறோம். அடுத்து 1லேருந்து 0க்கு, 2லேருந்து 4க்கு, -4லேருந்து 2க்கு, 7லேருந்து 0க்கு. இதான் ஆரோ போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூ தான் கேட்டிருக்குறாங்க. எஃப் காம்போசிஷன் ஜியோட நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப், இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜிக்கு என்ன தந்திருக்கு, 0 தந்திருக்காங்க. ஓகேவா, 0 எடுத்துக்கிறோம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 0னா நமக்கு இங்கே எங்கே ஆரோ போயிருக்கு, 2க்கு போயிருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு எஃப் ஆஃப் 2 கிடச்சிருக்கு. எஃப் ஆஃப் 2ன்னா இங்கே வாங்க, எஃப்பில் வாங்க. எஃப் ஆஃப் 2ங்கும்போது அது எதுக்கு மேப் பண்ணியிருக்கு, 0க்கு மேப் பண்ணியிருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ஒன்று எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1க்கு. இது எப்படி எழுதணும்னு பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1ன்னு எழுதுகிறோம். ஜி ஆஃப் 1 எதுக்கு மேப் பண்ணியிருக்கு, 0க்கு. இப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 வந்து இங்கே எதுக்கு மேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1க்கு மேப் பண்ணியிருக்கு. எஃப்பில் வாங்க, இப்போ என்ன எஃப் ஆஃப் 0 ஆகிடுச்சு. எஃப் ஆஃப் 0 வந்து எஃப்பில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எதுக்கு மேப் பண்ணியிருக்காங்கன்னா 1க்கு மேப் பண்ணியிருக்காங்க. நம்ம செகண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கிறோம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 2, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2 வந்து எதுக்கு மேப் பண்ணியிருக்கு, 4க்கு மேப் பண்ணியிருக்கு. இனி எஃப்பில் வந்து 4க்கு எதுக்கு மேப் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது 2க்கு மேப் பண்ணியிருக்கு. சரியா, இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு 2. அடுத்து மூணாவது இங்கே -4. இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் -4 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -4. ஜியில் வந்து -4 எது கூட மேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 கூட மேப் பண்ணியிருக்காங்க. இனி இங்கே வாங்க எஃப்க்கு, ஏன்னா நம்ம இங்கே எஃப் வந்தாச்சு. எஃப்க்கு இங்கே வரும்போது எஃப்பில் இருக்க எஃப் ஆஃப் 2 வந்து எதுக்கு மேப் பண்ணியிருக்காங்கன்னா 0க்கு மேப் பண்ணியிருக்கிறாங்க. இனி லாஸ்ட் வந்து இங்கே 7, ஜியில் வந்து 7க்கு தான் பார்க்குறோம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி 7 வந்து எதுக்கு மேப் பண்ணியிருக்குன்னா 0க்கு, எஃப் ஆஃப் 0. இனி எஃப்பில் வந்து பார்க்கும்போது 0 வந்து எதுக்கு மேப் பண்ணியிருக்காங்கன்னா 1க்கு மேப் பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ நம்ம இதுவும் வந்து ஒரு அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு அதனோட வீச்சகம் என்னென்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, நம்மளுக்கு எப்படின்னு பார்க்கணும், அந்த ஆரோ டயக்ராம் போட்டு இது எஃப் காம்போசிஷன் ஜிக்குள்ள ஆரோ டயக்ராம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன வேல்யூ இங்கே வந்து பிரதியிட்டிருக்கோமோ அதை இங்கே எழுதிக்கோங்க. 0, 1, 2, -4, 7. இங்கே வலது பக்கமும் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0, 1, 2, 0, 1, 2, திரும்பவும் 0, 1 தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு எதுக்கு நம்மளுக்கு மேப் பண்ணணும்னு பாருங்கள். 0லேருந்து 0க்கு, அடுத்தது 1லேருந்து 1க்கு, அடுத்து பாருங்கள் இங்கே 2லேருந்து 2க்கு, அடுத்து -4லேருந்து 0க்கு,
7லேருந்து 1க்கு. சரியா? இப்போ நம்மளுக்கு இது 2வது இருக்கக்கூடிய மேப்பில் என்னென்ன வேல்யூலாம் இருக்குது? 0 1 2. இந்த படத்தில் வந்து 0 1 2 நம்மளுக்கு வீச்சகம்னாலும் நமக்கு 2வது இருக்கக்கூடியதான் நமக்கு வீச்சகமாக இருக்கும். ஓகேவா? இந்த அம்புக்குறி படத்தில் 2வது இருக்கக்கூடியதான் நமக்கு வீச்சகமாக இருக்கும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இதில் வீச்சகத்துக்கு வேல்யூ என்னென்னா 0 1 2. 0 1 2. நம்மளுக்கு இது ஆன்சரில் எந்த ஆப்ஷன் தந்திருக்காங்கன்னா தந்திருக்காங்க. ஓகேவா? 0 1 2. நமக்கு ஆப்ஷனில் தந்திருக்காங்க 0 1 2. ஓகேவா? இனி அடுத்த 13வது f of x is equal to root of 1 plus x square எனில் இப்போ இதில் வந்து எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? f of xy is equal to f of x into f of y. இது கரெக்டாக? அதில் f of xy greater than equal to f of x into f of y. இது கரெக்டாக? இல்லையா? f of xy less than or equal to f of x into f of y. இவற்றில் எதுவுமே இல்லை. இதில் வந்து எது நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. x is equal to root of 1 plus x square நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து f of y is equal to root of 1 plus y square. இங்கே x இருக்க இடத்துல நம்ம y பிரதிடுறோம். இனி f of xy is equal to x இருக்க இடத்துல நம்ம இங்கே xy பிரதிடும்போது 1 plus xy square. ஓகேவா? நம்ம இப்போ தனித்தனி இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். f of x into f of y. இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா root of 1 plus x square into root of 1 plus y squareனு வரும். ஓகேவா? இனி பாருங்கள் நம்ம இந்த ரூட் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இங்கே ஸ்கொயர் வேல்யூ வருது. ஓகேவா? ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் வேல்யூ வருது. ஸ்கொயர் வேல்யூ வந்தாலே அது வந்து ஒரு பெரிய நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்கொயர் வரதுனால நம்மளுக்கு வலது பக்கமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருசாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? வலது பக்கமாக இருக்கிறது நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கணும்னு பாருங்கள். f of xy less than or equal to f of x into f of y. ஓகேவா? f of x less than or equal to f of x into f of y. ஏன்னா வலது பக்கமாக நமக்கு பெரிய வேல்யூ ஸ்கொயர் பண்ணுற வேல்யூவெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வலது பக்கமாக இருக்கிறதா நம்மளுக்கு பெருசாட்டு இருக்கும். ஓகேவா? இது அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். விடை f of xy less than or equal to f of x into f of y. 13க்கு ஆன்சர். ஓகேவா? இனி 14 பார்க்குறோம். g வந்து தந்திருக்கிறாங்க. கணத்துக்குள்ளே வேல்யூ தந்திருக்காங்க. இந்த சார்பானது g of x is equal to alpha x plus beta என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 14க்கு நம்மளுக்கு ஜிக்கு என்ன வேல்யூ தந்திருக்காங்க அப்படின்னா g is equal to கணத்துக்குள்ளே ஜோடி தந்திருக்காங்க. வரிசை ஜோடி தந்திருக்காங்க. 1 1 2 3 3 5 அடுத்து 4 7ன்னு தந்திருக்காங்க. ஓகேவா? இன்னும் சமன்பாடு என்ன தந்திருக்காங்க? g of x is equal to alpha x plus பீட்டான்னு தந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிறோன்னா 1 1 எக்ஸுக்கு வந்து 1 எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே போல் வலது பக்கமாக g of xக்கும் வந்து 1 தான் வரும். இதுக்கு 1 நம்ம இங்கே எக்ஸுக்கு பிரதிடும்போது வலது பக்கமாக g of xக்கு 1 தான் வரும். ஓகேவா? இப்போ 1 is equal to alpha into 1 plus beta. 1 is equal to alpha plus beta. இது வந்து சமன்பாடு 1ன்னு எடுக்கிறோம். சரியா? இனி அடுத்த சமன்பாடு எடுக்கும்போது இதுதான் என்னது எக்ஸோட வேல்யூ, இது வந்து g of xோட வேல்யூ. ஓகேவா? அடுத்த சமன்பாடு எப்படி எடுத்துக்கிறோன்னா g of xக்கு வேல்யூ 3 is equal to ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸுக்கு வந்து 2 ப்ளஸ் பீட்டா. இப்போ 3 is equal to 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது வந்து 2வது சமன்பாடு. இப்போ நம்மளுக்கு 2 சமன்பாடு கிடச்சிருக்கு. அந்த 2 சமன்பாடை வச்சு நீக்கல் முறையில் நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணி ஆல்ஃபாவோட வேல்யூவும் பீட்டாவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 1வது சமன்பாடு எழுதிக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. 2வது சமன்பாடு எழுதிக்கோங்க. 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம நீக்கல் முறையில் கண்டுபிடிக்கும் போது நம்ம 1வது சமன்பாட்டை 2வது சமன்பாட்டை கழிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இது 2 ப்ளஸ் குறி இருக்கனால இதில் எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கனால நம்மளுக்கு கேன்சல் ஆகாது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேன்சல் ஆனால் தான் நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கிடைக்கும். இப்போ அதனால் நம்ம கழிக்கிறோம். 1வது சமன்பாட்டை 2வது சமன்பாட்டையும் கழிக்கிறோம். கழிக்கும்போது இங்கே என்ன வரும்னு பாருங்கள், மைனஸ் ஆல்ஃபா. இது கேன்சல் ஆகிரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே -2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 கிடச்சிருக்கு. இனி வந்து நம்ம சின்ன சமன்பாடு 1வது சமன்பாட்டிலே நம்ம இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கொண்டு பிரதிடலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2
சமன்பாடு 1இல் பிரதியிட. சமன்பாடு 1 என்னது? 1 = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதில் 1 = ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னா 2 + பீட்டா. இனி வந்து பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த 2 வந்து இடது பக்கமாக கொண்டு வந்துருங்க. 1 - 2 = பீட்டா. இதை கழிக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா -1 = பீட்டா. இப்போ நமக்கு ஆல்ஃபா வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 2, பீட்டா வேல்யூ -1. சரியா? இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஆப்ஷன் என்னென்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஆ தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? விடை 2, -1. பாருங்க, ஆ தான் ஆன்சர். ஆல்ஃபாவுக்கு 2, பீட்டாவுக்கு -1. அடுத்து 15ஆவது கணக்கு பாருங்கள். f(x) = x + 1³ - x - 1³ குறிப்பிடும் சார்பானது ஆ வந்து என்னென்னா நேரிய சார்பா, ஆ வந்து ஒரு கன சார்பா, ஈ வந்து தலைகீழ் சார்பா, ஈ வந்து இருபடி சார்பா, இந்த 4க்கு எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இது x + 1³ - x - 1³ இதுக்கு நம்ம ஃபார்முலா டைரெக்டாகவே இருக்குது. x + 1க்கு ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலானா a + b the whole cubeக்கு ஃபார்முலா என்னென்னா a³ + 3a² b + 3ab² + b³ இதுதான் இதனோட ஃபார்முலா. ஓகேவா? a + b the whole cubeக்கு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். a³ + 3a² b + 3ab² + b³. அடுத்தது a - b the whole cubeக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். a³ - 3a² b + 3ab² - b³. இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஓகேவா? அப்படி இதில் கொண்டு அப்படியே பிரதியிடுங்க. பிரதியிடும்போது என்ன வரும்? x³ + 3a²னா இங்கே எக்ஸ் இருக்குது, x² × 1 வரும். அதனால் அப்படியே 3x² போட்டிருக்கிறோம். ப்ளஸ் 3ab², 3x, b² வேல்யூ 1 தான். ஓகேவா? ப்ளஸ் 1³ வேல்யூ 1 மைனஸ் அடுத்தது a - b ஹோல் க்யூபுக்கு அதில் பிரதியிடுறோம். இது சைன் மட்டும் அப்படியே மாற்றிக்கிட்டால் போதும். x³ - 3x² + 3x - 1. இனி குறியீடை மாற்றிக்கோங்க. இதை மைனஸ் கொண்டு இங்கே கொண்டு உள்ளே பெருக்கிறோம். x³ + 3x² + 3x + 1. இந்த உள்ளே கொண்டு குறியை மாற்றும்போது -x³ மைனஸ் ப்ளஸ் 3x², மைனஸ் ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது -3x, மைனஸ் பெருக்கும்போது +1. இப்போ இதில் எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். x³ கேன்சல் ஆயிரும், 3xம் 3xம் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? மீதி என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 3x² 3x², அதை கூட்டும்போது 6x² வரும். 1 கூட்டும்போது +2. ஓகேவா? இப்போ இது நம்மளுக்கு ஆன்சராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ இது வந்து என்னென்னா ஒரு இருபடி சமன்பாடு. இது படி பாருங்கள், இருபடி சமன்பாடு. சரியா? நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது? நேரிய சார்பா, ஒரு கன சார்பா, தலைகீழ் சார்பா, இருபடி சார்பான்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு இது வந்து தெரியுது. நம்மளுக்கு இது வந்து படி வந்து 2ஆக இருக்கிறனால இது வந்து இருபடி சமன்பாடு. ஓகேவா? நம்மளுக்கு விடை வந்து இ ஆப்ஷன், இருபடி சமன்பாடு, இருபடி சார்பு. ஓகேவா? நமக்கு இதில் புக்கில் வந்து இ தான் ஆன்சர், இருபடி சார்பு. சரியா? அவ்வளோதான் இந்த பயிற்சி. இந்த வீடியோவில் நம்ம அந்த 1 வேர்டு 15 நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். சரியா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.